ஹலோ கமெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு விருச்சம் டிஎன்பிஎஸ்சி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2ல் உங்களுக்கு 100 ஜிஎஸ் கொஸ்டினில் 25 கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸுக்கு வந்துருது. ரிமைனிங் இருக்கக்கூடிய 75 கொஸ்டின்ஸ் அப்படின்றது ஜிஎஸ்லேருந்து வருது. அண்ட் ஜிஎஸ்ல நான் சொல்கிற இந்த வீடியோவில் சொல்கிற லெசன்ஸ் எல்லாம் படிக்காமல் தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஏன்னா நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க லெசன்ஸ் நீங்கள் படித்து கம்ப்ளீட் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக உங்களால் 40 கொஸ்டின்ஸ் அப்படின்றது அந்த 75க்கு 40 கொஸ்டின் அப்படின்றது கேரண்டிடாக உங்களால் போட முடியும். ஸோ அதனால் இந்த லெசன்ஸ் எல்லாம் படிக்காமல் தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஜிஎஸ் இதுக்கப்புறம் தான் நான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் இந்த லெசன்ஸ் மட்டும் தயவு செஞ்சு இந்த இருக்கக்கூடிய இந்த 30 நாளாக கவர் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இது ஃபுல்லாக ஓரளவுக்கு சிலபஸ் கவர் ஆயிருக்கு அண்ட் ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு இந்த லெசன்ஸ் படிக்காமல் போயிடாதீங்க. ஓகேங்களா? தமிழ் அண்ட் மேக்ஸ் முடிச்சுட்டு இந்த லெசன்ஸ் இனிமேல் தான் நான் ஜிஎஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லை இனிமேல் தான் ஜிஎஸ் வந்து நான் தரவு பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த லெசன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நான் சப்ஜெக்ட் வைஸ் சொல்லியிருக்கேன். இப்போ பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த 3 லெசன் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. ஒவ்வொரு லைனுமே ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? ஸோ அந்த 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த 3 லெசன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பாலிட்டியில் கேட்கக்கூடிய உங்களுக்கு ஒரு 12-13 கொஸ்டின்ஸ் அப்படின்றதுல இந்த 3 லெசன்லேருந்தே பாதிக்கு பாதி கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் 10th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய அந்த 3 லெசன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக படிக்கணும். 11th ஸ்டாண்டர்டில் இந்த 3 லெசனுமே உங்களுக்கு எதில் கவர் ஆகுது அப்படின்னா சமூக நீதி, தமிழக அரசின் சிந்தனைகள், தமிழக அரசின் வறட்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஓகேங்களா? வளர்ச்சி சிந்தனைகள்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த 3 லெசனுமே உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு யூனிட் 9ல் கவர் ஆகுது. தேர்தல் உள்ளாட்சி அப்படின்றது உங்களுக்கு பாலிட்டியில் கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ். ஓகேங்களா? இந்த தேர்தல் உள்ளாட்சி அப்படின்றது 9th ஸ்டாண்டர்ட்லேயே உங்களுக்கு கவர் ஆகும். அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்டுக்கு வாங்க. ஓகேங்களா? 12th ஸ்டாண்டர்டில் 1 to 8, பட் நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த 3 லெசன்ஸ் நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்த 8 லெசன்ஸ் வாங்க. ஓகேங்களா? இந்த 8 லெசன்ஸ் அப்படின்றது நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு அங்கங்கே வந்து தான் பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு 3 கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணி அதை மட்டும் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பட் நீங்கள் அந்த 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த பாலிட்டி 3 லெசன் ரொம்ப முக்கியம். ஐஎன்எம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 6லேருந்து அந்த 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்னு இருக்கும். லாஸ்ட்டாக வந்து தமிழகத்தின் சமூக மாற்றங்கள் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே யூனிட் 8க்கும் கவர் ஆகும், ஐஎன்எம்க்கும் கவர் ஆகும். 12th ஸ்டாண்டர்டில் 1லேருந்து 8 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் இந்த 14 லெசன் அப்படின்றது தான் உங்களுக்கு முக்கியமானது. அடுத்து யூனிட் 8ல் பொறுத்த வரைக்கும் இந்த எத்திக்ஸ் யாருமே படிக்க மாட்டீங்க, பட் எத்திக்ஸ் படிக்கணும். எத்திக்ஸில் அந்த 2 லெசன் படித்தா போதும். என்ன அப்படின்னா தமிழக கலைகள், அதுக்கப்புறம் தமிழக விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 லெசன் படிக்கணும். இது போக என்ன அப்படின்னா யூனிட் 8ல் உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் ஆங்கில ஆட்சியின் விளைவுகள், ஆங்கில ஆட்சியின் தொடக்க கால கிளர்ச்சிகள்னு சொல்லிட்டு இந்த 2 லெசன் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நவீனத்தை நோக்கி அப்படின்றது ஐஎன்எம்லையும் கவர் ஆகும், யூனிட் 8லையும் கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது படிக்காமல் தயவு செஞ்சு நீங்கள் எக்ஸாமுக்கே போகாதீங்க. ஓகேங்களா? யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸஸ், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான். என்னென்ன இண்டெக்ஸஸ் நீங்கள் வந்து முக்கியமாக பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். HDA இண்டெக்ஸில் இந்தியா இப்போ எந்த ரேங்க்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி, அதுக்கப்புறம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் நித்தி ஆயோகோட ஹெல்த் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், மல்டி பவர்ட்டி இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் கரப்ஷன் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு இண்டெக்ஸஸில் இந்தியாவோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? யூனிட் 9ல் இது பார்த்தா போதும். இது போக அந்த எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய 2 லெசன் அண்ட் ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய 2 லெசன். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 7th ஸ்டாண்டர்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுட்டு 11th ஸ்டாண்டர்டை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்க டைமில் நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் எடுத்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் இருக்கும். இப்போது நீங்கள் இனிமேல் தான் படிக்கணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து இந்த 7th ஸ்டாண்டர்டில் இருக்கிறத படிச்சுட்டு டைனஸ்டி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதாவது என்னென்னா அடுத்தடுத்து யார் குப்தர்னா இவங்க ஸ்ரீகுப்தரில் ஆரம்பித்து கடைசியில் வந்து குமாரகுப்தர் வரைக்கும் வருது, விஷ்ணுகுப்தர், ஸ்கந்தகுப்தர் அவங்கெல்லாம் வராங்க இல்லையா? ஸோ அந்த ஆர்டர் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். டெல்லி சுல்தான் அப்படின்னா அதில் ஒரு ஆர்டர் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் முகலாயர் அப்படின்னா பாஷா. ஸோ உங்களோட ஷார்ட்கட் என்ன அப்படின்றது அதை நீங்கள் ஞாபகம் வச்சு ஸோ அந்த ஆர்டரில் நீங்கள் படிக்கணும். இது போக விஜயநகர பாமணி பேரரசு அப்படின்றது இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் வந்து சிலபஸில் கவர் ஆகுது. அது வந்து கவர் ஆகலைன்னு இருக்கும், பட் அதில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இது போக மராத்தியர்கள் அப்படின்ற லெசன். ஸோ அதுலேயும் என்னென்ன அப்படின்றது, அதுக்கப்புறம் வேற்றுமை ஒற்றுமை அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் படிக்கணும். அண்ட் சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டே ஆவாங்க. ஸோ அதனால் இந்த 3 லெசன் அப்படின்றது 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸில் இருக்கும், 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரிலையும் 6th ஸ்டாண்டர்ட்லையும் சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தயவு செஞ்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா ரிவிஷன் வந்து நல்லா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான லெசன். அண்ட் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த 5 லெசன் தான். அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்டில் வந்து என்ன அப்படின்னா நிதி பொருளியல், பணவியல், வங்கியியல், பொருளாதார திட்டமிடுதல், அதுக்கப்புறம் தேசிய வருமானம். ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான லெசன். இனிமேல் நீங்கள் ஜிஎஸ் ரிவிஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரிவிஷன் பண்ணிவிட்டு மற்ற லெசன்ஸ் ரிவிஷன் பண்ணுங்கள். இல்லை நான் ஜிஎஸ் இப்போ தான் படிக்க போகிறேன் அப்படின்றது தயவு செஞ்சு இதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க, நல்லா படிக்கணும். ஏன்னா நீங்கள் படிக்கிறதே கொஞ்சம் அப்படிங்கும்போது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத நீங்கள் நல்லா படிக்கணும். இந்த ஏரியாவில் எந்த கொஸ்டின் வந்தாலும் நான் எழுதிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க லெசன்ஸ் எல்லாமே நல்லா நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஐம் ஷோர் நீங்கள் வந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் அப்படின்றதுக்கு ரெடியாக இருக்கீங்க. ஓகேங்களா? ஜியாகிரஃபியில் 10th அந்த 7 லெசன் படிக்கணும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்முலாஸ் அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தயவு செஞ்சு ஒரு 10 கொஸ்டின் வச்சு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா போட்டு பாருங்கள். அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எங்கே கிடைக்குது அப்படின்னா
சுரேஷ் அகாடமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து டெய்லி ஒவ்வொரு கொஸ்டின் அப்படின்றது வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸும் வந்து அவங்களே வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணியும் போடுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கான கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் PDF ரெண்டுமே டெலகிராம் சேனல் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 9th and 10th இருக்கிறதுக்கூடிய ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் மட்டும் படித்தா போதும். அந்த முக்கியமான அந்த 15 லெசன்ஸ் என்னன்றது நான் செப்பரேட்டாக வீடியோ கொடுத்துருந்துருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்கும் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கீம்ஸ் ஆகட்டும், ஸ்கீம்ஸுக்கான ஃபுல் ஸ்கீம்ஸ் இது வரைக்கும் கொண்டு வந்து அந்த 2024 வரைக்கும் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்களோ எல்லாத்துக்கான கம்பைல் PDFும் நான் டெலகிராம் சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். குரூப் 4க்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் குரூப் 4க்கும் அண்ட் குரூப் 1 ரெண்டுத்துக்குமே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இண்டெக்ஸஸில் என்ன இருக்குது, அண்ட் ஒலிம்பிக்ஸில் வந்து இப்போ முடிஞ்சிருக்கு அப்படின்றனால கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதனால் ஒலிம்பிக்ஸ் அண்ட் நோபல் ப்ரைஸஸ் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா போதுமானது. ஏன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 7லேருந்து 8 கொஸ்டின், அதிகபட்சம் 10 கொஸ்டின் வரைக்கும் தான் போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் மேலோட்டமாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிளிக் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து GSல வந்து பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான லெசன். ஸோ இது படிக்காமல் தயவு செஞ்சு எக்ஸாமுக்கு போகாதீங்க. ரிவிஷன் பண்ணுறவங்க இப்போ இதை ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்ற GSல இருக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.